power throughout. I see the stars. Thy power throughout. I see the stars. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். தொலைக்காட்சியின் மூலமாக ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவ ஜனமே, இந்த நாளில் உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்போம். எல்லாரும் வேத புத்தகத்தை கையில் எடுத்துக்கொள்ளுங்கள். தியானத்துக்கென்று எடுத்துக்கொண்ட வேத வசனம் பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 30-35 வரையில் நானே வாசிக்கின்றேன். இயேசு பிரதியுத்தரமாக, ஒரு மனுஷன் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போகையில் கள்ளர் கையில் அகப்பட்டான். அவர்கள் அவன் வஸ்திரங்களை உரிந்து கொண்டு அவனை காயப்படுத்தி குற்றுயிராய் விட்டு போனார்கள். அப்பொழுது தற்செயலாய் ஒரு ஆசாரியன் அந்த வழியை வந்து அவனை கண்டு பக்கமாய் விலகி போனான். அந்தபடி ஒரு லேவியனும் அந்த இடத்துக்கு வந்து அவனை கண்டு பக்கமாய் விலகி போனான். பின்பு சமாரியன் ஒருவன் பிரயாணமாய் வருகையில் அவனை கண்டு மனதுருகி கிட்ட வந்து அவனுடைய காயங்களில் எண்ணெயும் திராட்சரசமும் வார்த்து காயங்களை கட்டி அவனை தன் சுய வாகனத்தின் மேல் ஏற்றி சத்திரத்துக்கு கொண்டு போய் பராமரித்தான். அருமையான தேவச்சனமே, இந்த நாளில் வாசிக்கப்பட்ட வேத வசனத்திலே ஒரு சம்பவத்தை நாம் பார்க்கிறோம். எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு சென்ற மனிதன் கள்ளர் கையிலே சிக்கிக் கொள்கிறதை நாம் பார்க்கிறோம். கள்ளர்கள் அந்த மனிதனின் வஸ்திரங்களை உரிந்து கொண்டு அவனை காயப்படுத்தி குற்றுயிராய் விட்டு போனார்கள். பிரியமானங்களே, அப்பொழுது அந்த வழியாக சென்ற ஆசாரியனும் லேவியனும் குற்றுயிராய் கிடந்த மனிதனை கண்டு பக்கமாய் விலகி போனார்கள். ஆனால் நல்ல சமாரியனாகிய இயேசு குற்றுயிராய் கிடந்த மனிதனை கண்டு பக்கமாய் விலகி போகவில்லை. பிரியமானவர்களே, குற்றுயிராய் கிடந்த மனிதனை நோக்கி இயேசுவின் பாதம் சென்றது. பிரியமானவர்களே, ஆனால் ஆசாரியனும் லேவியனும் அந்த குற்றுயிராய் கிடக்கிற மனிதனை கண்டு விலகி போனார்கள் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். லூக்கா 10ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம் சொல்கிறது, இயேசு அந்த மனிதனை தேடி சென்று அந்த மனிதனோடு கூட ஐக்கியம் கொள்வதை நாம் பார்க்கிறோம். The feat of friendship. என் அருமையான தேவச்சனமே, ஆத்துமாக்கள் அழிந்து கொண்டிருக்கிறதே, அந்த ஆத்துமாக்களை தேடி நம்முடைய பாதங்கள் போகிறதா? சத்ருவால் திருடனால் பிடிக்கப்பட்டு கிறிஸ்துவை அறியாத ஆத்துமாக்கள் கண்ணீரோடு இருக்கிறார்களே, அவர்களிடம் உங்கள் பாதம் செல்கிறதா? இந்த நாளிலே ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே அவர் சொல்கிறார், சுவிசேஷத்தை நான் அறிவிக்காவிட்டால் எனக்கு ஐயோ என்று பவுல் சொல்வதை நாம் பார்க்கிறோம். ரோமர் எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே, கிரேக்கருக்கும் மற்ற அந்நியர்களுக்கும் ஞானிகளுக்கும் மூடருக்கும் நான் சுவிசேஷத்தை அறிவிக்க கடனாளியே இருக்கிறேன் என்று சொல்வதை நாம் பார்க்கிறோம். என் அருமையான தேவச்சனமே, இந்த நாளிலே அழிந்து போகிற ஆத்துமாக்களை குறித்து நமக்கு எவ்விதமாக பாரம் இருக்குது. பிரியமானவர்களே, சாது சுந்தர் சிங் என்ற ஒரு மாமனிதர், சீக்கிய மதத்தை சேர்ந்த ஒரு பிரியமானவர்களே, கிறிஸ்துவுக்காக அவர் செருப்பில்லாமல் நடந்து நடந்து கிறிஸ்துவின் ஆத்மாக்களை அவர் ஆதாயப்படுத்தினார் என்று சொல்லி பார்க்கிறோம். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இந்த உலகத்தில் இருந்தபோது இரவெல்லாம் ஜெபம் செய்தார், பகலெல்லாம் ஊழியம். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, உன் பாதம் இயேசுவுக்காக தேய்கிறதா? ரோமர் 10:15 சொல்கிறது. ஏசாயா 52ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்கிறது. எபேசியர் 6:15 சொல்கிறது. சுவிசேஷம் என்ற பாத ரட்சையை நாம் போட்டுக்கொண்டு ஆத்துமாக்களை ஆதாயம் செய்வோம். பிரியமானவர்களே, இரண்டாவது லூக்கா 10ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம், இயேசு குற்றுயிராய் கிடந்த மனிதனை கண்டார் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். ஆசாரியன் வந்தான், கண்டான்,
ஆனால் விலகி போனான். லேவியன் வந்தான், கண்டான், ஆனால் விலகி போனான். பிரியமானவர்களே, எத்தனையோ கிறிஸ்துவர்கள் இப்படித்தான் இருக்கிறார்கள். ஆனால் நல்ல சமானியாகிய இயேசு கிறிஸ்து அந்த குற்றவராய் கிடக்கிற மனிதனோடு கூட, அந்த கண்களோடு கூட அவர் ஐக்கியம் கொள்வதை நாம் பார்க்கிறோம். அப்போஸ்தலர்கள் 14 அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் பிரசங்கித்துக் கொண்டிருக்கும் போது ஒரு வாலிபனை உற்று பார்த்து அவனுக்கு ரட்சிப்புக்கேற்ற விசுவாசம் அவனுக்கு உண்டென்று கண்டு அவனை ரட்சித்ததை வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். என் அருமையான தேவஜனமே, நம்முடைய கண்கள் எதன் பேரில் இருக்கிறது? ஆத்துமாக்கள் பேரில் இருக்கிறதா? யோவான் 4ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம் சொல்கிறது, உங்கள் கண்களை ஏறெடுத்து பாருங்கள், வயலிடத்தில் ஆத்துமாக்கள் விளைந்திருக்கின்றன. இயேசுக்காக ஆத்துமாக்களை நாம் ஆதாயம் பண்ணுகிறோமா? நம்முடைய கண் ஆத்துமாக்கள் பேரில் இருக்கிறதா? பிரியமானவர்களே, ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார். லூக்கா 10ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது, குற்றூராய் கிடந்த அந்த மனிதனை கண்டு இயேசு மனதுருகினார் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். என் அருமையான தேவச்சனமே, நம்முடைய வாழ்க்கையிலே அநேகர் உபத்திரத்தோடு இருக்கின்றார்கள், கஷ்டத்தோடு இருக்கிறார்கள், வியாதியோடு இருக்கிறார்கள். அவர்களை கண்டு நாம் மனதுருகிறோமா? பிரியமானவர்களே, பரிசுத்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம் சொல்கிறது, இயேசு ஜனங்களை கண்டபோது மனதுருகினார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். தொலைக்காட்சியின் மூலமாக ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, மற்றவர்களின் கஷ்டத்தை கண்டு, வியாதியை கண்டு நீ மனதுருகிறாயா? இந்த நாளிலே ஆண்டவர் உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே தானியேலை போல ஜப வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையில் இருக்கலாம், கொர்நேலியை போல தேவபக்தி இருக்கலாம், அனனியாவை போல நல்லவன் என்று சாட்சி இருக்கலாம், தீமோத்தேயுவை போல விசுவாசம் இருக்கலாம், பேதுருவை போல தைரியம் இருக்கலாம். பிரியமானவர்களே, அப்போஸ்தலனாகிய பவுலை போல வைராக்கியம் இருக்கலாம், ஏனோக்கை போல தேவனோடு கூட நடக்கலாம். பிரியமானவர்களே, ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை போல மனதுருக்கம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதா? ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார். யாக்கோபின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் சொல்கிறது, கிரை இல்லாத விசுவாசம் செத்தது என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். அடுத்ததாக லூக்கா 10ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். இங்கு குற்றூராய் கிடந்த மனிதனுக்கு நல்ல சமானாகிய இயேசு சேவை செய்வதை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, தி சர்வீஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப். அவனுடைய காயங்களில் எண்ணெயும் திராட்சரசும் வார்த்து காயங்களை ஆண்டவர் கட்டுகிறார். அடிப்பட்ட மனிதனுக்கு தன் நேசத்தை, அன்பை தன் சேவையிலே வெளிப்படுத்தினார். பிரியமானவர்களே, உன்னத பாட்டின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்கிறது, மணவாட்டின் நேசத்தை பற்றி குறிப்பிடப்பட்டிருக்கிறது. உன் நேசம் எவ்வளவு இன்பமாக இருக்கிறது என் சகோதரியே, என் மணவாளியே, திராட்சை ரசத்தை பார்க்கலாம் உன் நேசம் எவ்வளவு மதுரமாக இருக்குன்னு சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். மணவாட்டியே, உன் நேசம் எப்படி உள்ளது? இந்த குற்றூராய் கிடந்த மனிதனுடைய காயங்களை ஆண்டவர் கட்டுகிறதை நாம் பார்க்கிறோம். சால்வேஷன் ஆர்மியின் போதகர் வில்லியம் பூத் அவர்கள் செய்த 3 காரியங்கள். முதலாவது, ஒரு மனிதனை பார்க்கும்போது முதலில் அவனை சோப்பு கொண்டு அவனை குளிப்பாட்டுவாராம். இரண்டாவது, களைப்போடு இருந்த மனிதனுக்கு அவர் சூப்பை கொடுப்பாராம். மூன்றாவது தான் சால்வேஷன், ரட்சிப்பை குறித்து அறிவிப்பாராம். என் அருமையான தேவஜனமே, இந்த நாளிலே நம்முடைய வாழ்க்கை நல்ல சமாரியனை போல இருக்கிறதா? கடைசியாக நாம் பார்க்கும்போது லூக்கா 10ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம் சொல்கிறது, குற்றூராய் கிடந்த மனிதனை சத்திரத்தில் கொண்டு போய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சேர்க்கிறார். த கேர் ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப். நல்ல சமானாகிய இயேசு குற்றூராய் கிடந்த மனிதனிடம் அருகே வந்தார், அவனை கண்டார், மனதுருகினார், காயங்களை கட்டினார். மட்டுமல்ல, அவனை சத்திரத்தில் கொண்டு போய் பராமரிக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆத்மாக்களை சத்திரமாகிய சபைக்கு நாம் கொண்டு வந்து சேர்க்கிறோமா? ஆவிக்குரிய சத்தியங்களை போஷித்து நாம் ஆத்மாக்களை பராமரிக்கிறோமா? பிரியமானவர்களே, இந்த நாளிலே ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார். அன்பான தேவஜனமே, தொலைக்காட்சியின் மூலமாக இயேசுவின் வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல சமாரியன் இயேசுவை போல்
அழிந்து போகிற ஆத்மாக்களை தேடி உங்கள் பாதம் தேய்கிறதா? உங்கள் கண்கள் ஆத்மாக்கள் பேரில் உள்ளதா? கிறிஸ்துவை அறிந்தவர்கள் மேல் மட்டுமல்ல, கிறிஸ்துவை அறியாத மக்கள் மீதும் மனதுருக்கம் உண்டா பிரியமானவர்களே? நல்ல சமாரியன் இயேசுவை போல உங்கள் அன்பை, நேசத்தை கிரியில் வெளிப்படுத்துகிறீர்களா? சத்திரமாகி சபைக்கு ஆத்மாக்களை சேர்த்து அவர்களை பராமரிக்கிறீர்களா? நாம் இந்த உலகத்தை விட்டு பரலோகம் போகும்போது ஆண்டவர் நம்மிடத்திலே கேட்கும் கேள்வி என்ன? மத்திய எழுதின சுவிசேஷம் 25ஆம் அதிகாரம் 42-45 வரையில் வாசித்து பாருங்கள். பசியாயிருந்தேன், நீங்கள் எனக்கு போஜனம் கொடுக்கவில்லை. தாகமாயிருந்தேன், நீங்கள் என் தாகத்தை தீர்க்கவில்லை. அந்நியனாயிருந்தேன், நீங்கள் என்னை சேர்த்துக் கொள்ளவில்லை. வஸ்திரம் இல்லாதிருந்தேன், நீங்கள் எனக்கு வஸ்திரம் கொடுக்கவில்லை. வியாதி உள்ளவனாயும் காவலில் அடைக்கப்பட்டவனாயும் இருந்தேன், நீங்கள் என்னை விசாரிக்க வரவில்லை என்பார். என் அருமையான தேவச்சனமே, இவர்கள் யார் என்று சொல்லி வேதத்தை நாம் பார்க்கும்போது ஆண்டவர் சொல்கிறார், இந்த உலகத்தில் இருக்கிற சிறியவர்கள், இயேசுவை அறியாத மக்கள். அதைத்தான் ஆண்டவர் குறிப்பிடுகிறார். இந்த சிறியவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கு செய்தீர்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்வதை நாம் பார்க்கிறோம். அருமையான தேவச்சனமே, இந்த நாளிலே நல்ல சமாரியனாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தபோது நம்மை அவர் நேசித்தது மட்டுமல்ல, மனதுருகினது மட்டுமல்ல, தன் ஜீவனையே ஒரு சிலுவையிலே நமக்காக ஒப்பு கொடுத்தார். பிரியமானங்களே, அதை இயேசுவை நோக்கி நாம் பார்ப்போம். ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். தானியேலின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்கிறது, அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களைப் போல என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் பிரகாசிப்பார்னு சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். என் அருமையான தேவச்சனமே, பேசுகிற என்னுடைய வாழ்க்கையில 27 வயதில் ஆண்டவருடைய சுவிசேஷத்தை நான் முதல் முறையாக கேட்டேன். பிரியமானங்களே, அந்த சுவிசேஷத்துக்கு என் வாழ்க்கையை நான் ஒப்பு கொடுத்தேன். 27 வயதிலிருந்து இதுவரையில ஆண்டவருடைய நற்செய்தியை நாடு நகரமெல்லாம், பட்டி தொட்டியெல்லாம் அறிவிக்கும்படியாக தேவன் கிருபை செய்தார். பிரியமானங்களே, சென்னையில் மட்டுமல்ல, விருதுநகரில் ஆண்டவருடைய வார்த்தையை பிரசங்கித்திருக்கின்றேன், மதுரையில் பிரசங்கித்திருக்கின்றேன், திருநெல்வேலி மாவட்டத்தில் பிரசங்கித்திருக்கின்றேன், தூத்துக்குடியில் பிரசங்கித்திருக்கின்றேன், நாகர்கோயிலில் பிரசங்கித்திருக்கிறேன். அது மட்டுமல்லாமல் லங்கையில் ஆண்டவருடைய சுவிசேஷத்தை அறிவித்தேன், மலேசியாவில் ஆண்டவருடைய சுவிசேஷத்தை அறிவித்தேன், சிங்கப்பூரில் ஆண்டவருடைய சுவிசேஷத்தை அறிவித்தேன். இது எதற்காக சொல்கிறேன் பிரியமானவர்களே? எனக்கும் மனைவி பிள்ளைகள் இருக்கிறார்கள். ஆனாலும் கூட இயேசு என் வாழ்க்கையை மாற்றினார். பாவத்தில் ஜீவித்த என்னை ஆண்டவர் மாற்றினார், என்னை ரட்சித்தார். இந்த ரட்சிப்பின் சுவிசேஷத்தை எத்தனையோ வாலிபர்கள் அறியாமல் இருக்கிறார்களே, இந்த தேசம் அறியாமல் இருக்கிறார்கள் என்று சொல்லி அழிந்து போகிற ஆத்மாக்களை தேடி ஆண்டவரின் சுவிசேஷத்தை இதுவரையில் அறிவித்து வந்தேன். பிரியமானவர்களே, என் அருமையான தேவச்சனமே, நல்ல சமாரியனுடைய சத்தியத்தை கேட்கின்ற இந்த நாளில் உங்கள் வாழ்க்கையை இயேசுக்கு ஒப்பு கொடுப்பீர்களா? அழிந்து போகிற ஆத்மாக்களை சந்திக்க மாட்டீர்களா? இயேசு உங்களை ஆசீர்வதிப்பார். இதுவே உண்மையான ஆண்டவர் மீது வைத்திருக்கிற பற்று. பிரியமானவர்களே, கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். மகா இரக்கமுள்ள எங்கள் தேவனே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த நாளிலே ஆண்டவரே, நல்ல சமாரியனாகி நீர் இந்த உலகத்திலே வந்தபோது ஆண்டவரே, நீர் எங்களை நேசித்து ஆண்டவரே உம்முடைய விலையேறப்பட்ட ரத்தத்தை சிந்தி எங்களை மீட்டீரே, அதற்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. உம்முடைய பாதங்கள் தேர்ந்தது அப்பா. ஆண்டவரே, கிராமமெல்லாம் நகரமெல்லாம் சுற்றி திரிந்து ஆண்டவரே சுவிசேஷத்தை அறிவித்தீரே அப்பா. நாங்களும் கூட உம்முடைய பாதையில் சென்று சுவிசேஷத்தை அறிவிப்பது மட்டுமல்லாமல் நல்ல சமாரியனாகிய அந்த ஆண்டவரை வாசித்த அந்த வசனத்தின்படி ஆண்டவரே, நல்ல சமாரியனை ஆகிய நாங்கள் ஆண்டவரே உம்முடைய பாதையை பின்பற்றி செல்ல உதவி செய்யும். அழிந்து போகிற ஆத்மாக்களை நேசிக்கவும், அவர்களை பராமரிக்கவும், அவர்களுக்கு சத்தியத்தை சொல்லவும் எங்கள் ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும். உம்முடைய வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் அப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே, ஆமென். தொடர்பு கொள்ள வேண்டிய எங்கள் முகவரி: பாஸ்டர் விங்ஸ்டன் ஜேம்ஸ் எம் டிவினிட்டி, ஜீசஸ் காஸ்பல் மிஷன், இடம் 1/20, நியூ பெத்தானியா நகர், 3rd ஸ்ட்ரீட், ராமாபுரம், சென்னை 600089. செல் நம்பர் 9962966097.